இன்று காலையில் பார்த்தீங்கன்னா அந்த வேக்கப் சாங்கே வெற்றி கொடிகட்டு அந்த சாங் தான். அந்த சாங் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அந்த மலைகளெல்லாம் உடைச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் அந்த கல்களை அதுக்காக தான் அந்த சாங் போட்டிருக்காங்க போல இருக்கு. இங்கே நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து அந்த யோகாசனம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. முத்துக்குமரன் நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருப்பாரு. அவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் நமக்கு தெரியும். தீபக் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுறாரு. பட் ராணுவ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அது பண்ணிட்டு இருக்காருங்க. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இன்னைக்கு காலையில் அவர் எந்த அளவு உடல் வலிமையுடன் இருந்தார் அப்படிங்கிறது நம்மளால கண்டிப்பாக உணர முடியுது. ஒரு ஸ்ட்ராங்கான மேன் தான் ராணுவ பொறுத்த வரைக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் இது என்ன தெரியுங்களா, அப்படி விழும்போது ஜெஃப்ரி வந்து வாலண்டியராக பண்ணார்னா நான் அவர் மேலே குற்றச்சாட்டுலாம் அபார்ந்த குற்றச்சாட்டு வைக்க மாட்டேன். அது ஒரு கேம் தான். ஆனால் பட் என்னன்னா அந்த கை வந்து ஜெஃப்ரியோட கை வந்து இவருடைய ஷோல்டரில் விழும்போது அவருடைய முழு இடையும் அந்த ஷோல்டரில் விழுந்தது. அதனால தான் அந்த லெகமெண்ட் டயர் ஏற்பட்டிருக்கு. நம்மளுடைய கருத்து என்னன்னா கண்டிப்பாக இதுல வந்து ஜெஃப்ரியை குற்றச்சாட்டு பண்ணி அவரை ரெட் கார்டு கொடுத்து, ஏன்னா வந்து வாலண்டியரா பண்ணாதாங்க ரெட் கார்டு, அது வந்து ஒரு கேம்ல தான் நடக்குது. ஆனா என்னன்னா நடந்ததுக்கு பிறகு அது ஜஸ்டிபிகேஷன் பண்ணாம என்ன பண்ணியிருந்திருக்கலாம், அதுக்கு டக்குன்னு எல்லாருமே ரியாக்ட் பண்ணியிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் அந்த இடத்துல ராணுவ இல்லாம ரயான் இருந்திருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும், ஜாக்லின் இங்க உட்காந்துருந்தாங்களா அவங்க அங்கேருந்து எழுந்து ஓடி போய் அதை என்னன்னு பார்த்திருப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப பவித்ரா மேல ஒரு சின்ன குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க எல்லாருமே. ஆனா இப்ப என்னுடைய பார்வை என்னன்னா அவங்க அந்த டைல்ஸ் எடுக்கிறதுல தான் ஆர்வமா இருக்காங்க. பட் அவங்களுக்கு பக்கத்திலேயே தான் அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது அவங்க வந்து ஒரு குட் சோல் அப்படிங்கிறது தானே அவங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகுது. அப்படிங்கும்போது என்னப்பா அப்படின்னு ஒரு விசாரணை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ப்ரோமோவில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும். பட் அவங்க அந்த டைல் மேல வச்சிருந்த அந்த கண்ணை ஒரு பக்கம் திருப்பி ராணுவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு போயிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்குமே அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமா இருக்கு. பாருங்க, காலையில இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்த பையன் ஈவினிங் அந்த டாஸ்க் எப்போ லைவ்ல வருதுங்கிறத கண்டிப்பா இன்னைக்கு ஆர்வமா பார்க்க காத்துட்டு இருக்கோம். அதை விட செகண்ட் ப்ரோமோ பயங்கர இம்பாக்ட் ஏற்படுத்துமா பொறுத்து வந்து பார்ப்போம். செகண்ட் ப்ரோமோலையும் சிலர் நடிக்கிறான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கொண்டு வந்து அதை பதிவு பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா அவங்க மக்களால கண்டிப்பா நிராகரிக்கப்பட்டுருவாங்க. இந்த கேம்ல அவங்க வெற்றியை நோக்கி போகவே முடியாது. யாரெல்லாம் அப்படி வாய் விட்டு மாட்ட போறாங்களோ தெரியலையே, பொறுத்து வந்து பார்ப்போம்.